ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐடிஐ லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நண்பா அந்த ஐடிஐ லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த இதில் வந்து என்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி செக்ரட்டரிக்கும் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியல் அப்படிங்கிறதுக்கும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி செக்ரட்டரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அன்ரிசர்வ் கேட்டகரியில். அதே போல் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியலுக்கு வந்து ஓபிசி கேட்டகரியில் ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி செக்ரட்டரிக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரியேட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல நீங்கள் மெம்பராக இருக்கணும். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியலுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரியேட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல அசோசியேட் மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சேலரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி செக்ரட்டரிக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து நீங்கள் வந்து 14,500லேருந்து 18,700 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்லேருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரிகளுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 8,600லேருந்து 14,600 வரைக்கும் நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான ஏஜ் லிமிட் பார்க்கலாம் வாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா 42 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் 42 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே போல் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த இது வந்து எப்போ பர்மனெண்ட் ஜாபான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்பரரி பேசிஸ் தான். அது வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் ஸ்க்ரீனிங் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து இனிஷியல் ஸ்க்ரீனிங் லிஸ்ட்டை வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீஸ் பண்ண வெப்சைட்டில் உங்களோட நேம் லிஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க நெசசரி டாக்குமெண்ட் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வந்து அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ இன்வைட் லெட்டரும் வந்து இதில் உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க. அதே போல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கு முன்னாடி சொன்னது மாதிரி இந்தியன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். போஸ்டல்லையோ இல்லை கொரியர்லேயோ நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி பிடபிள்யூபிடி இருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்க்கு வந்து 10 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 13 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு கரியர் பேஜில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அடுத்து வந்து ஆன்லைனுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வேலிட் மொபைல் நம்பரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 5. ஸோ June 5க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும்.
அடுத்து வந்து என்னென்ன சப்மிட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்ன சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும், அதே போல் உங்களோட சிக்னேச்சரையும் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது உங்களோட மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல், அதாவது 10th 12th சர்டிஃபிகேட் வந்து உங்களோட ஏஜ் ப்ரூஃபுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதே போல் நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேட்டகரி ஆர் ஓபிசி கேட்டகரி ஆர் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக அந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.